ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வேளச்சேரியில் கிராண்ட் மாலில் இருக்க டிமார்ட்டில் வீட்டுக்கு என்னென்ன பொருள் ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டிமார்ட்டில் எப்போவுமே விலை கம்மியாக இருக்கும். நல்ல நிறைய ஐட்டங்கள்ஸ் அது இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதனால அங்கே போய் நம்ம நிறைய வாங்கினோன்னா அங்கே போய் வாங்கினோன்னா நமக்கு விலையும் கம்மியாகும். நல்ல ரூபாயை சேவ் பண்ணலாம். நான் ரொம்ப நாளாக இப்போ கொஞ்சம் வீட்டு வேலைகள் நடந்ததுனால டிமார்ட்டுக்கு போகல. இப்போ போய் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த கிராண்ட் ஸ்கொயர் மால் வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோட்டில் இருக்குது. இது ரொம்ப பெரிய மால் இல்லை, சின்ன மால் தான். அதில் பாருங்கள், இந்த டிமார்ட்டுக்கு வெளியிலே ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப்பெல்லாம் இருக்குது. நாங்கள் இந்த டிமார்ட்டுக்கு போகணுன்னா தான் இந்த மாலுக்கு போவோம். மற்றபடி ரொம்ப நாங்கள் அங்கே போகிறதில்ல. இந்த மாலில் மேலே தியேட்டர்ஸ் கூட இருக்குது. அங்கே ஒரே ஒரு தடவை நான் சினிமாவுக்கு போயிருக்கோம். அங்கே ஒரு படம் கொஞ்ச நாள் முன்னாடி. மற்றபடி ரொம்ப போகிறதில்ல. இப்போ டிமார்ட் கொண்டு வரோன்னா இப்போ அடிக்கடி போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே எக்ஸோட்டிக்கான்னு ஒரு ஷாப் இருந்தது பாருங்கள். இது அதில் எக்லேயே நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்டிக்கில் வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதை தான் இப்போ எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த கடை, எக் ஸ்டிக்கா. எக்கை ஸ்டிக்கில் பண்ணி தர்றாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்கவே. அது ஆம்லெட் மாதிரி தான் இருந்தது. அதை நீள ஷேப்பில் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இது என் பையன் வாங்கினா பாருங்கள். ஆம்லெட்டே நீல வாக்கில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குது. அதில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு பவுலில் எக்கு போட்டுட்டு நமக்கு வேணுங்கிற மசாலாஸ் அவங்களே நிறையா வச்சுருக்காங்க. என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் போட்டு நல்ல விஸ்கால் பீட் பண்ணுறாங்க. நல்ல ஃப்ளஃபியாக நம்ம ஆம்லெட்டுக்கு எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க பீட் பண்ணுறாங்க. பீட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டாக இருக்கிறதுல பாருங்கள் ஆயில் போடுறாங்க. ஆயில் போட்டுட்டு இப்போ பீட் பண்ண அந்த எக் மிக்சரை அதுக்குள்ளே அப்படியே ஊற்றுறாங்க. ஊற்றி கீழே எப்படி வேகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஒரு ஸ்டிக் போட்டுறாங்க. மிஷினுக்குள்ளே ஊற்றிடுறாரு. ஊற்றி குச்சியை போட்டுறாரு. குச்சியை போட்டு எடுத்தால் நீல குச்சியாக வந்துடும், ஐஸ்கிரீம் மாதிரி. இப்போ பாருங்கள், ஒன்றில் வெந்து கொஞ்சம் அப்படியே எண்ணெய் மிதக்குது. அடுத்ததில் பாருங்கள் அப்படியே மேலே வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து அடுத்த பக்கம் வேகிறதுக்காக திருப்பி போடுறாங்க. திருப்பி போட்டுட்டு திருப்பியும் அந்த குச்சியை சொருகி விட்டுறாங்க. ரெண்டு பக்கமும் அப்போ தான் நல்லா வேகணும் இல்லையா. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறாங்க. இங்கே போட்டது பாருங்கள், இப்போ தான் மேலே வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், திருப்பி போட்டதும் மேலே வந்துருச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அதை பாருங்கள் அப்படியே மெதுவாக எடுத்து அப்படியே அந்த பாக்ஸில் வச்சு அப்படியே கொடுக்குறாங்க. நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுமோ, என்ன டேஸ்ட் வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்ததும் மேலே வந்துருச்சு. அப்படியே எடுத்து இதை திருப்பியும் இன்னொரு பக்கம் வேகணும் இல்லையா, அதனால் திருப்பி போடுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ பாருங்கள், எக் ஸ்டிக்கா நல்லா வெந்து வெளியில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இதுதான் என் பையன் ஆர்டர் பண்ண எக் ஸ்டிக்கா. பாருங்கள், அப்படியே சூப்பராக வெளியில் வருது. அப்படியே எடுத்து நமக்கு அந்த பாக்ஸில் ரோல் பண்ணி தராங்க. அதுக்கு சாஸும் மயனீஸும் கொடுக்குறாங்க. நம்ம அதை தொட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஆம்லெட்டே ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு தராங்க. எக் ஸ்டிக்கா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ டிமார்ட்டில் நான் என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் போய் நான் பிரித்து காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ டிமார்ட்டில் வாங்கின பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்த உடனே அந்த பில்லில் செக் பண்ணிக்குவேன். ஏன்னா சில சமயம்
நம்ம வாங்கினதை விட ரேட் அதிகமாக இருக்கும், இல்லை சில பொருட்கள் வந்து போடாமல் இருப்பாங்க, சில பொருட்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கடைகளில் வாங்கினீங்கன்னா நீங்கள் போனதும் வீட்லேயோ இல்லை கடையிலையோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய கடைகளில் நான் வந்து ரீஃபண்டு கூட நான் வாங்கியிருக்கேன். அதனால் எப்போவுமே செக் பண்ணிடுவேன். இப்போ வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதனால டாய்லெட் கழுவுற ப்ரெஷ் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த பழசெல்லாம் எடுத்துகிட்டு வர எனக்கு பிடிக்கல. 2 டாய்லெட் இருக்கிறதுனால 2 ப்ரெஷ்ஷு. இது காலா பிராண்டுன்னு இருந்தது, அதனால் வேறு பிராண்டெல்லாம் இல்லை, அது 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த தொடப்பமும் வந்து காலா பிராண்டு தான். நம்ம எப்போவுமே தொடப்பம் வாங்கினா அதுலேருந்து அப்படியே டஸ்ட்டு கொட்டும் இல்லையா, இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால் நோ டஸ்ட்டு ப்ரூம்னு இருக்குது. சரி வாங்கி பார்க்கலாம். இல்லாட்டா நம்ம வாங்கின உடனே அதை தட்டி அந்த தூசி கொட்டுற வரைக்கும் நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கு வேறு ஃப்ரீயாக வந்து ஏதோ ஒரு அவங்க பாத்திரம் கழுவுற ப்ரெஷ்ஷு அதெல்லாம் கூட உள்ளே வச்சுருக்காங்க. 2 இது ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்தால் அப்புறம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் 2 டாய்லெட்டுக்கும் வந்து ஹார்பிக்கு, ஏன்னா தூக்கிட்டு ஒன்று ஒரு பாத்ரூம் தூக்கிட்டு போக முடியாதுன்னு 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் என் பையன் இந்த காஃபி மக்கு வாங்கினான். இதெல்லாம் கூட ரேட்டு கம்மி தான், 55 ருபீஸு. அப்புறம் சோப்பு, இது பாருங்கள், இது 21 ருபீஸ் தான். இது நிறையா கலர்ஸ் இருந்தது, நான் தான் வந்து ஒயிட் கலர் வாங்கினேன். அப்புறம் இது வந்து டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு வாங்கியிருக்கோம். அது கம்ப்யூட்டர் டேபிளில் நம்ம பென்னு அது அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், அதுக்கு இது வாங்கியிருக்கேன். அப்புறம் எல்லாமே க்ளீனிங் ஐட்டம்ஸ் தான் முக்கால்வாசி வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வைப்பு, எங்கேயாவது தண்ணி இருந்ததுன்னா வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஃப்ளவர் அழகாக இருந்தது, சரி ஒரே ஒரு கொத்து வாங்கினேன். நிறைய கலராக வச்சுருந்தாங்க, இதான் நேச்சுரலாக இருந்தது. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷு. இது வந்து சிலிக்கான் ப்ரஷ். இதோட ரேட் வந்து 99 ருபீஸ் தான். சரி நல்லா இருக்குது, ஏன்னா இப்போ எல்லாருமே எவர் சில்வர் பாட்டிலெலாம் யூஸ் பண்ணுறோம், கழுவுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது சிலிக்கான்ங்கிறதுனால நல்லா அப்படியே நம்ம தேய்ச்சி கழுவலாம். அப்புறம் இதுவும் வந்து டைல்ஸ் எல்லாம் கழுவுற ப்ரஷ் தான் இதுவும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த 2 கூட வாங்கினேன். அப்படியே வச்சுட்டு ஏதாவது திங்ஸ் வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலான்னு. இதுவும் வந்து 99 ருபீஸ் தான். எல்லாமே டிமார்ட்டில் கொஞ்சம் ரேட் கம்மி தான். நான் கிச்சனெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இது பாருங்கள், இது செராமிக் அந்த டம்ளர் மாதிரி இருக்குது. இது வந்து 21 ருபீஸ் தான். சரி ஏதாவது குடிக்கலாம், டீ பால் அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது வாங்கினேன். அப்புறம் இது வந்து இந்த நம்ம கிச்சன் மேடைகள் எல்லாம் துடைக்கிறதுக்கு ஸ்பாஞ்ச் வைப்பு. நான் எப்போவுமே இதில் தான் க்ளீன் பண்ணுவேன், நான் காமிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸ்காட்ச் பிரைட்டில் வந்து ரொம்ப விலை கொஞ்சம் கூட. இது வந்து காலாங்கிற பிராண்டு. இது வந்து 5 இருக்குது, 5 வந்து 175 ரூபா. ஆனால் போட்டிருக்க ரேட் வந்து 275. அவங்க நமக்கு வந்து 175க்கு தராங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். கிச்சன் மேடைன்னு இல்லை, நம்ம கிளாஸு, டிவி, கண்ணாடி எது வேணாலும் நம்ம இதில் வந்து துடைக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சோப்பு, இது வந்து காதி கிராஃப்டில் கிடைக்கும். நான் எப்போவுமே காதி கிராஃப்டில் வாங்குவேன். ஒரு சோப்பு வந்து 80 ருபீஸு. ஆனால் இங்கே டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ, அதாவது 40 ருபீஸ் வருது. அதனால் எப்போவுமே போனால் இந்த சோப்பு வாங்குவேன். இது வந்து ஆலோவேரா, இது வந்து ஸ்ட்ராபெரி. நிறைய சந்தனம் ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர் நிறையா இருக்குது. நம்ம எது வேணுமோ வாங்கிக்கலாம், எப்போவுமே இது கிடைக்குது. அப்புறம் சிந்தால், அது என் பையன் வாங்கினா. அப்புறம் இது வந்து பதஞ்சலி டேண்ட்ரஃப் ஷாம்பு. அப்புறம் இது வந்து ஸ்காட்ச் பிரைட்டு. இதுவும் வந்து அங்கே அது பெரிய கடைங்கிறதுனால நிறைய ஆஃபர் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து 6 உள்ள ஸ்க்ரப் பேடு 65 ரூபா தான் போட்டாங்க விலை. ஆனால் இதில் விலை வந்து அதிகமாக இருந்தது. போட்டிருக்கிறது வந்து 65 ருபீஸு. எப்போவுமே கொஞ்சம் குறைய தான் இருக்கும். அப்புறம் ஹார்பிக் சொல்லிட்டேன். இது தான் வந்து நான் வீடு துடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன், நீம்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஹெர்பலும் இருக்குது. இப்போ இந்த தடவை வந்து லெமன் கிராஸ் வாங்கியிருக்கேன். நம்ம வீடு துடைக்கிறச்சு தண்ணியில் ஊற்றிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் ரெகுலராக இது தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கேபி நம்பூதிரி பேஸ்ட்டு, நேச்சுரல் சால்ட்டு உள்ள டூத் பேஸ்ட்டு. அப்புறம் இது வந்து பெப்பர் போட்டுக்கிறது, கிளாஸ்லேயே இருக்குது பாருங்கள், 89 ருபீஸ் இது. வெளியில் வந்து எவர் சில்வர், உள்ளே வந்து கிளாஸு. அதனால சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அப்புறம் பாத்ரூம் ஃப்ரெஷ்னர், இது வந்து பை 3 get 1 ஃப்ரீ, காட்ரேஜ் கம்பெனி. இது பாத்ரூம்க்கு வாங்கினது. அப்புறம் வந்து பன்னீர் வந்து அங்கே ரொம்ப கம்மி. நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா பன்னீர் வாங்கிக்கோங்க. ஒன்று வந்து 89 ருபீஸ் தான். ஆனால் இதில் போட்டிருக்க ரேட் வந்து 120. அதனால் நான் எப்போவுமே டிமார்ட் போனால் பன்னீர் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் கோதுமை வாங்கினேன். சரி அரைக்கணும், கோதுமை மாவு தீர்ந்து போச்சு, கோதுமை. அப்புறம் இது பேம்பினோ சேமியா. அப்புறம் இது வந்து கோதுமை சேமியா. அப்புறம் ரவை கூட அங்கே லூஸில் இருக்குது, வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும். சரி அதனால் அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் சோயா சங்க்ஸு பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன், அதுவுமே அங்கே வாங்கினா நல்லாயிருக்கு. அப்புறம் இதுவும் பாருங்கள், சோப் வச்சுக்கிறது. இது அப்படியே வந்து எங்கே வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி. அதனால் எங்கே வேணாலும் நம்ம ஆணி அடிக்காமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து 2 வாங்கினோம், எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் தான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு சாமான் வாங்கிடுவேன் இல்லையா. சரி நமக்கு வந்து அப்படி டிஸ்பிளேக்கு இந்த வாழை இலை மாதிரி தட்டு, ஏன்னா ஒவ்வொரு சமயம் வாழை இலை தேடி வாங்க முடியாது, அதனால இது வாழை இலை மாதிரி இருந்தது, இது வாங்கிட்டேன். அப்புறம் கரப்பாம்பூச்சிக்கு, ஏன்னா இப்போ எல்லாம் அடுக்கிறச்ச வந்து இந்த ஸ்ப்ரே அடித்து தான் வந்து நான் அடுக்கினேன். நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க கரப்பாம்பூச்சிக்கெலாம் என்ன பண்ணுறீங்கன்னு. நான் வந்து எப்போவும் அடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இதை அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். அப்புறம் மறுநாள் வந்து கரப்பாம்பூச்சிலாம் இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லும் போயிடும், இது அடுக்கிடுவேன். அதுக்காக இதுவும் ஒன்று பெருசாக வாங்கி வச்சுருக்கேன். இருந்தது தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். டிமார்ட்டில் இந்த திங்ஸ் எல்லாம் தான் வாங்கினேன், ஏன்னா ரொம்ப நாளாச்சு டிமார்ட் போய். அதனால் சரி கொஞ்சம் வீட்லேயும் நிறைய திங்ஸ் வேண்டி இருந்தது, போய் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் தான் டிமார்ட்டில் வாங்கினது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.